ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மணத்தக்காளி கீரை துவையல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/4 கப் அளவு உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துடலாம். நம்ம எப்பயுமே துவையலுக்கு உளுந்து அதிகமாக சேர்த்து சாப்பிடும்பொழுது அந்த ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உளுத்தம்பருப்பு சேர்த்ததுமே ரொம்ப கருக விட்டுறாமல் ஓரளவுக்கு நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். மணத்தக்காளி கீரையை கடைஞ்சி சாப்பிட்றதுக்கு பிடிக்காதவங்க இந்த மாதிரி துவையல் மாதிரி சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இந்த நேரத்துக்கு ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி சேர்த்துடலாம். 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டதுமே 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. மணத்தக்காளி கீரை சேர்த்துடலாம். மணத்தக்காளி கீரை சேர்த்ததுமே நல்லா வதக்கி விட்டுறலாம். கீரை நல்லா வெந்து நல்லா சுருண்டு வரும். ஆல்ரெடி நம்ம வீடியோவிலே மணத்தக்காளி கீரை சூப்பு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். அந்த மணத்தக்காளி கீரை சூப்பு குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மணத்தக்காளி கீரையால் பார்த்திங்கன்னா நிறைய பயன் இருக்குது. நமக்கு சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட்டும் இருக்கும். ஸோ வயிற்று புண், வாயு புண் இருக்கவங்க, அதே மாதிரி அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க மணத்தக்காளி கீரையை வாரத்தில் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு வாங்க. வதங்கிறதுக்கு முன்னாடி கீரை சேர்க்கும் பொழுது எவ்வளோ சேர்த்தோம், இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா எவ்வளோண்டு இருக்குது பாருங்கள். ஸோ கீரை எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ 1/2 மூடி தேங்காயை நல்லா துருவி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்ததுமே அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தேங்காய் ரொம்ப நேரம்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கினாலே போதும். தேங்காவை வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா அந்த துவையல் ஒரு 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வதக்காமல் அப்படியே டைரெக்டாக நீங்கள் தேங்காவை சேர்த்திங்கன்னா அது அன்னைக்கே நமக்கு சாப்பிட்டு காலி பண்ணிடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு கீரை சேர்த்ததுமே உப்பு சேர்க்காதீங்க. ஏன்னா கீரை அதிகமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கீரை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இது எல்லாமே நல்லா ஆறியிருக்கு. இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். மூடி போட்டு மூடி இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி சேர்க்குற வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்கு. இதை தாளிச்சிடலாம். மறுபடியும் அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடயே ஒரு 2 காஞ்ச மிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மணத்தக்காளி கீரை துவையலை இதில் சேர்த்துடலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா பச்சை கலரில் இருக்குது. இது கரும்பச்சை கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா வதங்கணும். மணத்தக்காளி கீரை துவையல் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி கலரும் நல்லா மாறி இருக்குது. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கும் பொழுது எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு மணத்தக்காளி கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்பவே சூப்பரான நல்ல ஒரு ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம கோமா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.